ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே டேஸ்ட்டான ராஜ்மால கிரேவி தான் செய்ய போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். சால்னா விட இடியாப்பம், சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு, சாதத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி ராஜ்மா பயிறு வகையில் அடிக்கடி இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம பார்ப்போம். ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான். அதிகமான பொருள்லாம் வேண்டாம். வெங்காயம், தக்காளி இருந்தாலே போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ஒரு ஓவர் நைட் ஊற வச்ச ராஜ்மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ வானலியில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, அன்னாச்சிப்பூ, இந்த மாதிரி பட்டை வகைகள் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கூடவே பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ அது கூடவே வெங்காயத்தை நல்லா அரைச்சி சேர்த்துக்கோங்க. மையாக அரைக்க வேண்டாம், ஓரளவு மீடியமாக கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தக்காளியையும் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த கிரேவிக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெங்காயம் வதங்கினதும் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுனா நம்ம வீட்டிலே அரைக்கணும். நம்ம வீட்டிலே அரைச்சிருந்ததுன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குறது அந்தளவு நல்லா இருக்காது. வீட்டிலே அப்பயே அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வெங்காயம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதங்கினதும் கூடவே தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்ததும் அதே மாதிரி தக்காளி, வெங்காயம் ரெண்டுமே ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. அது நல்லா தான் இருக்கும். இப்போ தக்காளியும் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுக்கப்புறம் அதில் மசாலா என்னென்னா ரொம்பலாம் நிறையா மசாலாலாம் வேண்டாம், நம்ம வீட்டில் இருக்கிறது போதும். உப்பு போட்டாச்சு. மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, வீட்டு குழம்பு மசாலா, அதாவது வீட்டில் மசாலா அரைச்சி வச்சுருப்பீங்கள அந்த மசாலா மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம். போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க. தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது எனக்கு எவ்வளோ லேட் ஆகுதுன்னா நான் மீடியம்லேயே வச்சு பண்ணுறேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீடியம்லேயே வச்சு பண்ணோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலா போட்டாச்சு. நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் அதே மாதிரி இது செய்யும்போதே வாசனை அவ்வளோ நல்ல வாசனை வரும். ஆமாம், அது உங்களுக்கே தெரியும், நல்லா மணக்கும். சமைக்கும் போதே பிள்ளைங்கள்லாம் வீட்டில் வந்து கேட்பாங்க நம்மள்கிட்ட, என்ன செஞ்சீங்கம்மா, என்னம்மா இவ்வளோ வாசனை வருது அப்படின்னு கேட்பாங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம ராஜ்மாவை வேக வச்சுருக்கோம். அந்த வேக வச்ச தண்ணியோட இப்போ நம்ம எடுத்து போடணும். அந்த தண்ணி வந்து வடிகட்ட வேண்டாம், தண்ணியோடு போடுங்க. அப்போ தான் சத்து வந்து கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ நம்ம ராஜ்மாவை போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி இந்த பீன்ஸ் வந்து ரொம்ப நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, கிட்னிக்கும் ரொம்ப நல்லது. அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. ரொம்ப நார்மலாக இருக்கும்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குது. அதனால் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எதுக்குனாலும் தொட்டுக்கலாம். அதான் இப்போது ரொம்ப முக்கியமானது. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.